நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு விழுதியின் இனிய வணக்கம். சட்டமன்ற கூட்டத்தொடர் ரொம்ப பரபரப்பா போய்க்கிருக்கு. அதே மாதிரி நாடாளுமன்ற கூட்டத்தொடரும் கூட ரொம்ப பரபரப்பா போய்க்கிருக்கு. இந்த பரபரப்புகளுக்கு மத்தியில ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓல குரல் சரிவர யாருக்கும் கேட்கவே இல்லை. மதுரை மாவட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஜாதிய படுகொலை நடந்திருக்கு. தலையை அப்படியே வெட்டி துண்டமா எடுத்து உடம்ப மட்டும் கம்மாய்களை போட்டு போயிட்டானுங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஜாதிய படுகொலை. இந்த ஜாதிய படுகொலை எந்த ஒரு செய்தி தொலைக்காட்சிகளிலுமே விவாத பொருளா மாறவே இல்லை. அதே மாதிரி சமூக வலைத்தளங்களிலும் கூட விவாத பொருளா மாறவே இல்லை. சோ ஆக மொத்தத்துல இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓலக்குரல் சரிவர யாருக்கும் கேட்கவே இல்லை. சோ இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓலக்குரலுக்கு வலுச்சேர்க்கும் விதமாக அட்லீஸ்ட் சில நபர்களுக்காச்சும் இந்த செய்தி போய் சேரட்டுமே அப்படின்றதா இந்த காணொலி. சோ இந்த ஜாதி ஆணவ படுகொலை எங்க நடந்திருக்கு, அதற்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன, அதனுடைய அரசியல் காரணங்கள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம். நாங்க இப்ப நிமிர்ந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்துல கோவிலாங்குளம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல மாரிமுத்து மாரியம்மாள் அப்படின்ற மாதிரி ஒரு தம்பதி இருக்கிறாங்க. அந்த தம்பதிக்கு அழகேந்திரன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பையன் வந்து இருக்காப்புல. அவருக்கு வயசு 21. இவங்க அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அதே மாதிரி இந்த பையன் இருக்கார் இல்லையா, இவர் என்ன பண்றாருன்னா பக்கத்துல இருக்கிற தேவேந்திர குல வேளா சமுதாயத்தை சார்ந்த ஒரு பொண்ணை வந்து காதலிக்கிறாரு. சோ 2 பேருமே காதலிக்கிறாங்க. சோ இவங்களுடைய காதலுடைய வெளிப்பாடு என்ன பண்றாங்க, மதுரை மாவட்டத்துல திருப்பங்குன்றம் கோவில போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் போயிடுறாங்க. சோ இந்த செய்தியை அறிந்த பெண் வீட்டார் என்ன பண்றாங்க, சேஸ் பண்ணி போய் 2 பேர்த்தையும் பிரிச்சு கூட்டி வந்துடுறாங்க. இந்த பொண்ணை பிரிச்சு கூட்டி போயிடறாங்க. சோ இந்த மாதிரி ஓடி வந்துட்டாங்க இல்லையா, இதனால மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றனால இந்த பையன் என்ன பண்றாரு, மதுரை மாவட்டத்துல அழகேந்திரன் என்ன பண்றாரு, மதுரை மாவட்டத்துல கள்ளிக்குடியில தன்னுடைய சொந்தக்கார வீட்டுல போய் தங்கிக்கிறாரு. சோ கடந்த 24ஆம் தேதி அழகேந்திரனுக்கு ஒரு போன் வருது. யாரு போன் பண்றாங்கன்னா, இந்த பொண்ணுடைய மாமன் என்று சொல்லப்படுகின்ற நம்ம பிரபாகரன் ஒருத்தர் இருக்காராமா, அவர் தான் கால் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவர் கால் பண்ணியிருந்திருக்காரு, வா நம்ம பேசிக்கலாம், உங்களுடைய திருமணம் சம்பந்தமா பேசிக்கலாம், உங்க காதல் நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காரு. இந்த பையனும் அழகேந்திரனும் நம்பி போயிருக்காரு. ஸோ கடந்த 24ஆம் தேதி வீட்டை விட்டு போன அழகேந்திரன் 27ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றான். தாய் தந்தை என்ன பண்ணிருக்காங்க, என் பையனை காணா அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. காவல்துறை தேடி வராங்க. தேர்ந்த இடத்துல என்னன்னா மதுரை மாவட்டத்துல கள்ளிக்குடியில வேளாம்பூர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு கம்மா இருக்கு. அந்த கம்மக்காரைக்குள்ள இந்த அழகேந்திரன் வந்து பிணமாக மீட்கப்படுகின்றான். அதுவும் எந்த நிலைமையில, தலை துண்டிக்கப்பட்ட நிலைமையில. இந்த அசுரன் திரைப்பட தனுஷோட பையனை போட்டிருப்பாங்க தெரியுமா, எரிச்சு போட்டிருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல தான் அந்த பணத்தை கண்டு எடுக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள். அதாவது அந்த அந்த போட்டோவோட காட்டிடுவேன், டிஸ்பிளேல காட்டிடுவேன். ஆனா யூடியூப் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க, காட்டக்கூடாது. அதனால நான் காட்டல. அப்பேற்பட்ட ஒரு படுகொலை, அதாவது ஜாதிய படுகொலை வெட்டிட்டாங்க, கண்ட துண்டமா வெட்டாது சராமரியா வெட்டினாங்கன்ற மாதிரி கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா தலையை துண்டமா வெட்டுறதுக்கு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தைரியம் வேணும், மன தைரியம் வேணும். சோ இந்த மாதிரி அழகேந்திரன் கொல்லப்பட்ட உடனே அவருடைய சொந்தக்காரங்க எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா கடுமையான போராட்டங்கள் பண்றாங்க. குறிப்பா தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்தவர்கள் கடுமையான போராட்டங்கள் பண்றாங்க. சோ ஜனநாயக அமைப்புகளும் போராட்டங்கள் பண்றாங்க. ஆனா காவல்துறை அதிகாரிகள் என்ன காரணங்களை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த அழகேந்திரனுக்கும் இன்னொருத்தனுக்கும் ஏற்பட்ட கஞ்சா போதை தகராறின் விளைவுகளால தான் இவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு போலியான காரணத்தை தூக்கி முன்வைப்பதாக அவங்களுடைய உறவினர்கள்லாம் சொல்றாங்க. ஏன்னா அந்த அழகேந்திரனுடைய தாயிட்ட கேட்கிறப்ப அவங்க சொல்றாங்க, என் மகனுக்கு கஞ்சா அடிக்கிற பழக்கம் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா காவல்துறை என்ன பண்றாங்கன்னா, இல்ல கஞ்சா போதையினாலதான் வந்து இந்த மாதிரி சண்டை வந்து அவன் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி காரணங்களை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க. சரி, காவல்துறை வந்து விசாரணைகள் போய்க்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு பக்கம் தமிழ் புலி கட்சியை சார்ந்தவர்கள் வந்து மிகப்பெரிய பிரஷர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மத்தியில இந்த மாதிரி ஜாதிய படுகொலைக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. அதாவது நான் பல வீடியோக்கள்ல பேசுவேன், ஒரு ஜாதி அட்ராசிட்டி நடந்துருச்சு அப்படின்னா அந்த ஜாதி அட்ராசிட்டியை யாரு செய்யறாங்களோ அவங்கள கண்டிச்சுதான் எல்லா கட்சிகளுமே போராட்டங்கள் பண்றாங்க. நீ பெரும்பாலும் எல்லா கட்சியும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாதி அட்ராசிட்டி யாரு செய்யறானோ அவனை கண்டிச்சு மட்டும் தான் போராட்டங்கள் பண்ணுவாங்க. ஆனா ஜாதி அட்ராசிட்டியை அவன் செய்வதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன, அதனை நோக்கி போராட்டங்கள் யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான் அதனை மையப்படுத்தி போராட்டம் பண்ணுவாங்க. அது என்ன காரணம் கேட்குறீங்களா? ஒண்ணும் கிடையாது. இந்த விவகாரத்தையும் எடுத்துங்க. இந்த விவகாரத்திலேயும் கூட இந்த ஜாதிய அட்ராசிட்டி நடந்திருக்குது, அந்த பையனை படுகொலை செஞ்சிருக்காங்க. சோ அந்த படுகொலை செய்யப்பட்டதை கண்டிச்சுதான் எல்லாரும் போராட்டங்கள் பண்றாங்க. ஆனா அந்த படுகொலை செய்யப்பட்டதற்கான அடிப்படை காரணம் என்ன, ஜாதிய மேலாதிக்கம். இந்த ஜாதிய மேலாதிக்கம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனை எங்க இருக்கு, என் ஜாதி மேல என் ஜாதி கீழே இன்னொரு ஜாதி இருக்கு, ஜாதிய மேலாதிக்கம். இந்த ஜாதிய மேலாதிக்கம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனை எங்கிருந்து வெளிப்படுகின்றது, சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையின் மூலமா மட்டும்தான் வெளிப்படுது. சனாதனம் தான் இந்த மாதிரி சொல்லுது, ஜாதிய மேலாதிக்க சிந்தனையை கொடுக்குது. ஒருத்தனு கீழே இன்னொருத்தைய இருக்கான், இன்னொருத்தனு கீழே இன்னொருத்தைய இருக்கான், நீ அவனை மிதிச்சு சோகம் கண்டுக்க அப்படின்ற மாதிரி ஜாதிய மேலாதிக்க சிந்தனை யார் கொடுக்குறான்னா சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனை மட்டும்தான் கொடுக்குது.
சோ தேவேந்திர வேளா சமுதாயத்தை சார்ந்த நபர்களுக்கு ஒட்டுமொத்தமா எல்லாம் ஜாதி வெறின்னு சொல்ல வரல, அதுல இருக்க ஒரு சில ஜாதி வெறிகளுக்கு இந்த சிந்தனை, ஜாதி மேலாதிக்க சிந்தனை யார் கொடுக்குறா? சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐடியாலஜி கொடுக்குது. சோ அந்த ஐடியாலஜியை வேற இருக்காத வரைக்கும் இந்த ஜாதிய அட்ராசிட்டி என்பது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும். சோ விடுதலை சிறுத்தை கட்சி பாருங்க, நீங்க பல இடங்கள்ல போராட்டங்கள் பண்ணுகின்ற பொழுது இந்த சனாதனத்தை கண்டிச்சு போராட்டம் பண்ணுவாங்க. ஏன்னா சனாதனம் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம். அதே மாதிரி தமிழ் புலிகள் கட்சி சார்ந்தவர்களுமே பல இடங்கள்ல மேடையில பேசுறப்ப அவங்க இதுதான் முன்வைக்கிறாங்க. அந்த சனாதனம் என்று சொல்லப்படுகிற சிந்தனை வேற இருந்தா மட்டும்தான் ஜாதி அட்ராசிட்டி நடக்காது அப்படின்ற மாதிரி தூக்கி சில விஷயத்துக்கு முன்னாடி வைக்கிறாங்க. சோ இது ஒரு வகையான காரணம். இந்த சனாதனத்தை நம்ம எதிர்க்காத வரைக்கும், சமரசம் இல்லாம இந்த சனாதனத்தை சமரசம் என்று எல்லா கட்சியுமே எதிர்க்காத வரைக்கும் இந்த ஜாதி அட்ராசிட்டி தொடர்ச்சியா நடந்துகிட்டே தான் இருக்கும். இன்னொரு காரணம் சொல்லவா? இன்னொரு வலிமையான காரணம் இருக்குது. இந்த ஒரு சில நபர்கள்லாம் இந்த அரசியல் காலத்தை என்ன பண்றாங்கன்னா, குடிப்பெருமை அப்படின்ற மாதிரி புதுவிதமான ஐடியாலஜி விதைக்கிறானுங்க. குடிப்பெருமை, ஏன் குடிக்கின்ற ஒரு பெருமைகள் இருக்கின்றது, அதனால என் குடிப்பெருமையை நீ பேசு அப்படின்ற மாதிரி, ஒவ்வொருத்தனுமே உங்களுடைய குடிப்பெருமையை பேசுங்க அப்படின்ற மாதிரி புதுவிதமான ஐடியாலஜியை பூத்துறானுங்க. இதுக்கு முன்னாடி பெரும்பாலும் யாரும் ஜாதிய பெருமையெல்லாம் பேசுனது கிடையாது. ஆனா இப்ப இருக்க ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா, குடிப்பெருமை பேசு அப்படின்னு சொல்றானுங்க. சோ குடிப்பெருமை பேசுவதன் விளைவுலா என்ன நடக்கும்? என் குடி பெருசு, என் ஜாதி பெருசு, என் ஜாதி பெருசுன்றாலும் ஓன் ஜாதி சிறுசு. எவனா இருந்தாலுமே தன்னுடைய ஜாதி விட்டு கொடுக்க மாட்டான். அவன் என்ன போவானா, என் குடி என் ஜாதி தான் பெருசு அப்படின்ற மாதிரி தனக்கென்று தற்பெருமைகளை பேசிக்கிட்டே இருப்பான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவன் தற்பெருமைகள் பேசுகின்ற பொழுது இன்னொரு ஜாதியை மட்ட நட்டுறா அப்படின்ற மாதிரி தான் பொருள்படும். ஒரு மனிதர் பெருமை பேசுவதற்கான காரணங்கள் என்ன? உன்னோட நான் சிறந்தவன்டா அப்படின்ற மாதிரி நிறுவுவதற்கான பெருமை பேசுவான். அப்ப எனக்குன்னு ஒரு குடிப்பெருமை இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் பெருமைகள் பேசுகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு ஜாதியை தாழ்த்தி பேசுகின்ற நிலைமைக்கு தள்ளப்படுறான். அப்படின்ற பட்சத்துல இந்த இடத்துல ஜாதிய மோதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டேதான் இருக்கும். சோ இந்த மாதிரி இந்த குடிப்பெருமை பேசுற கபோதிகள் இருக்காங்க தெரியுமா, அவங்களையும் கூட வேற இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. சோ இதுவும் ஒரு வகையான ஒரு காரணம் இந்த ஜாதி ஆணவ படுகொலைகளுக்கு. ஒரு காலகட்டத்துல இந்த தேவேந்திர வேளா சமுதாயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சமுதாயம் எவ்வளவு போய் ஒரு சனாதன எதிர்ப்பு சிந்தனை கொண்ட சமுதாயமா இருந்துச்சு. ஐயா கிருஷ்ணசாமி எடுத்துங்க, அதே மாதிரி ஜான்பாணி அவர்கள் எடுத்துங்க, இதர பின் நிறைய தலைவர்கள் அவங்க எல்லாமே எடுத்துங்க, அவங்க எல்லாம் தீவிரமாக சனாதன எதிர்ப்பாளர்கள், ஜாதிய எதிர்ப்பாளர்கள். ஆனா இன்னைக்கு அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களே பெருமை பேச வச்சிருக்காங்க, குடிபெருமை பேச வச்சிருக்காங்க, ஜாதி பெருமை பேச வச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ஜாதிய சிந்தனை கொண்ட சனாதன சிந்தனை கொண்ட கட்சிகளுடைய கூட்டணி வைத்த விளைவுகளால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. அதான் முக்கியமான காரணம். இமானுவேல் சேகரன் அவர்கள் எதற்காக படுகொலை செய்யப்பட்டாரு? உனக்கு நான் சமம் அப்படின்னு சொன்னால்தான் படுகொலை செய்யப்பட்டாரு. அவரு மிலிட்டரியில இருந்து வராரு, பாக்குறாரு, தன்னுடைய ஊரை பாக்குறாரு, தன்னுடைய மக்களை பாக்குறாரு. அவங்க எல்லாருமே ஜாதி அட்ராசிட்டிக்கு உள்ளாக்கப்படுறாங்க. பொதுத்தொழில் நடக்க முடியல, செருப்பட முடியல. ஏன்னா அது என்னுடைய மக்களுக்கு இந்த மாதிரி நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லி வெகுண்டு எழுந்து என்ன பண்றாரு, போராட ஆரம்பிக்கிறாரு. சமத்துவத்துக்காக போராட ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஒரு மனிதன் உனக்கு நான் சமன் சொல்லப்படுகின்ற பொழுது என்ன நடக்குதுன்னா, அவன் சனாதனத்தை எதிர்க்கின்ற நபரா மாறுறாப்ல. அப்ப தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுமே ஒரு தீவிரமான சனாதன எதிர்ப்பாளர். ஆனா இன்னைக்கு தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய படத்தை போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு சனாதனத்துக்கு சொம்படிக்கிறத பாக்குறப்ப உள்ளபடியே ரொம்ப வேதனையா இருக்குது. உள்ளபடியே இந்த தேவேந்திர வேளா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நல்ல ஒரு தலைமையை நோக்கி ஓட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, இந்த மாதிரி ஜாதி ஆணவ படுகொலை நடப்பதற்கான முக்கிய காரணங்களே இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் தான். காவல்துறை விசாரணைகள் போய்க்கிருக்குது. இந்த அலையேந்திரனுடைய படுகொலையில நீதி கிடைக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று புரட்சி சென்று புரட்சி வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.